விமாதா 2 ERC ஒரு டிப்பனி படிச்சுட்டு எஸ்ஏல எழுதிடுங்க. ஓகே. யஹ்தோ இஸ் ஜான்கர் இது வந்துச்சு அப்படின்னா மாதா விமாதா. ஓகேவா? பீஷ்ம ஷாஹினி இதை எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லைன் பார்த்துக்கோங்க. யஹ் விமாதா கா கதன். விமாதா மாற்றந்தையோடைய ஸ்டேட்மெண்ட்டு. வஹு ஹவல்தார் சே யஹ் கஹ்தி ஹேன். கான்ஸ்டபிள் கிட்ட இதை சொல்கிறான். ஹவல்தார் பூச்சுதாஹே. ஹவல்தார் வந்து கேட்குறாரு என்னன்னா, பச்சா துமாரே பாஸ் கைசே ஆயா, குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்குறார். இஸ் சந்தர்ப்பமே விமாதா யோங் கவுத்துஹேன். இந்த சுச்சுவேஷனில் விமாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மாதானா அம்மா, விமாதானா மாற்றந்தாய், ஹவல்தார்னா கான்ஸ்டபிள். ஓகேவா? மாதானே பச்சேக்கோ ஜன்மதியா, அம்மா குழந்தைய பெத்தெடுத்தா. லெக்கின் வகு பச்சேக்கோ பால் நஹி சக்கி, ஆனால் அவள் பச்சேக்கோ குழந்தைக்கு பால் நஹி சக்கி பால் கொடுக்கல. உஸ்கே பாஸ் தூத் நஹிதா, அவகிட்ட பால் இல்லை. இஸ்லியே அதனால் வகு பச்சேக்கோ கூடேமே ஃபேங்க்னே ஜா ரஹி தி, அதனால் குழந்தைய கூடேன குப்பையில் ஃபேங்க்னே தூக்கி போட ஜா ரஹி தி போயிட்டு இருந்தா. விமாதானே யஹு தேக்கர், விமாதா இருக்கா இல்லையா, அவள் இதை பார்த்துட்டு பச்சேங்கோ பால்னேக்கா ஜிம்மா லேலியா, பச்சை குழந்தைய பால்னேக்கா வளர்க்குறதுக்கு ஜிம்மா லேலியா பொறுப்பை எடுத்துக்கிட்டா. மாதானே இசே அச்சா சம்ஜௌதா சமஜ்கர். ஸோ இதை வந்து மாதா வந்து இதை வந்து நல்லது அச்சான்னு புரிஞ்சுக்கிட்டு மான்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. தப்பு சே அப்போலேருந்து விமாதா பச்சோங்கோ தூத் பிலாத்தி, அவள் தான் விமாதா தான் பால் கொடுக்குறா. அவர் உன்கா பாலன் கர்த்திதி, அவள் தான் குழந்தைய வளர்க்குறா. மாதானே பச்சேக்கோ ஜன்மதியா, அம்மா வந்து பெத்தெடுக்கிறா. லெக்கின் வகு பச்சேக்கோ பால் நஹி சக்கி, ஆனால் குழந்தைக்கு பால் கொடுக்கல. உஸ்கே பாஸ் தூத் ரஹிதா, அவகிட்ட பால் இல்லை. இஸ்லி அதனால் வகு பச்சேக்கோ கூடே ஃபேங்கனமே ஜா ரஹி தி, குப்பையில் தூக்கி போட போனால். விமாதானே யஹு தேக்கர், விமாதா இதை பார்த்துட்டு பச்சேங்கோ பால்னேக்கா குழந்தைய வளர்க்கணுன்ட்டு ஜிம்மா லேலியா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா. மாதானே இசே அச்சா சமஜ்கர், அம்மா இதை நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மான்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. தபுசே அப்போலேருந்து விமாதா தான் பச்சேக்கோ தூத் பிலாத்தி, குழந்தைக்கு பால் கொடுத்தா. உஸ்கா பாலன் கருத்தி, அவளை வளர்த்தா, குழந்தைய வளர்த்தா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், வாக்கிய சரல் ஹே, இது வந்து ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். யஹி வாக்கிய ஹமே விமாதாக்கி அவுர் கீஞ்சதாகே, விமாதானா அந்த மாற்றாந்தாய் பக்கமாக நம்மளை இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுதான். ஓகேவா? அவ்வளோதான், இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. இந்த வாக்கியம் வந்து நம்மளை விமாதாவை நோக்கி இழுக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பச்சா தூதுக்கோ, தூதுக்கேன்ற வார்த்தை வந்து இதை எழுதுங்க. லேக்கக்கா வர்ணஹே, இது லேக்கக்கூடிய வர்ணிப்பு. விமாதானே பச்சோங்கோ தூத் பிலாத்திதி, விமாதா தான் குழந்தைக்கு பால் கொடுத்தா. வகு சலிகை, அவள் போயிட்டா. பச்சே சோ ரஹாத்தா, குழந்தை தூங்கிட்டு இருந்தது. தூதுனா மில்னேசே, பால் இல்லைன்ட்டு வகு ரோனே லகுத்தாகே, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இஸ் வாக்கியமே இஸ்கா வர்ணிஹே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதை தான் வர்ணிச்சிருக்காங்க. பச்சா ஆதா ஜகா, குழந்தை பாதி முடிச்சிட்ருக்கு. ஆத் சோயாத்தா, பாதி தூங்கிட்டு இருக்கு. வகு தூதுக்கி ஆஷாமே, அது பால் கிடைக்குன்ற நம்பிக்கையில் அப்பனே முட்டிக்கோ சுஸ்தாத்தா, தன்னோட முட்டி இருக்குல்ல, கை முட்டியை சுஸ்தா ரஹா சப்பிட்டே இருக்கு. தூது நஹி மிலா, ஆனால் சப்பி பால் வரல. வஹது பில்குல் ஜாகயா, அது வந்து கன்ஃபார்மாக கண் ஒழிச்சுக்குச்சு. வஹு அப்பனே பூக் போல்கர், அது தன்னோட பூக், அதாவது பசியை சொல்லி வியக்துக்கர் நஹி சக்தா, விவரிக்க முடியாது. வியக்துக்கர் நஹி சக்தா, பசியை சொல்லி விவரிக்க முடியாது. இஸ்லியே அதனால் ஜோர்சே ரோனே லகா, ஜோராக அழுதுட்டு இருக்கு. பூக்கே தீவிரத்தா பத்தானே கேலியே, பசியோட தீவிரத்தை சொல்கிறதுக்காக வஹு தோனோ டோங்கோட்கோ, 2 கால் இருக்கு இல்லையா, 2 காலையும் பட்டக்கர் அடித்து ரோனே லகா அழுதுகிட்டே இருக்குது. பச்சா அது ஜகா, பாதி முடிச்சிட்ருக்கு. அது சோயா, பாதி தூங்கிட்டுருக்கு. தூதுக்கி ஆஷாமே, பால் கிடைக்கும்ன்ட்டு அப்படியே முட்டிக்கோ சுஸ்தா ரஹா, கை முட்டியை சப்பிட்டுருக்கு. தூது நஹி மிலா, பால் கிடைக்கல. வஹு பில்குல் ஜாகயா, ஸோ அது வந்து கண் முடிச்சுக்கிச்சு. வஹு அப்படி பூக் போல்கர் வியக்துக்கர் நஹி சக்தா, தன்னோட பசியை விவரிக்க முடியாததால். இஸ்லியே ஜோர்சே ரோனே லகா, அதனால் சத்தமாக அழுது. பூக்குக்கு தீவிரத்தா பத்தானே கேலியே, பசியோட தீவிரத்தை சொல்கிறதுக்கு தோனோ டோங்கோன்கோ, 2 காலையும் பட்டக்கர் ரோனே லகா அடித்து அழுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யஹு வாக்கிய, இந்த ஸ்டேட்மெண்ட்டை படுக்கர் நம்ம ஹம் பச்சே பர், பச்சை குழந்தை மேலே தரஸ்காத்தேங்க இறக்கப்படுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தாய் வந்து தான் குழந்தைய கேட்குறா, விமாதா குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ ஹவல்தார்க்கா நிர்ணய், அவங்களோட டெசிஷன் என்னன்னு பார்ப்போம். மாதானே பச்சனுக்கோ ஜன்ம தேக்கர் ஃபேங்க் தியா, மாதா குழந்தைய பெற்றெடுத்துட்டு தூக்கி போட்டா. விமாதானே பச்சோங்கோ தூது பிலாயா, விமாதா தான் பச்சோனுக்கு பால் கொடுத்தா. விமாதா வஹான ரகுதி, விமாதா அங்கே இல்லைன்னா பச்சா மர் சுக்கா ஹோகா,
குழந்தை இறந்தே போயிருக்கும். உசிகா காரன் பச்சா அபு தக் ஜிந்தா ஹே, உசிக்கே காரன் அவளால் தான் பச்சா குழந்தை அபு தக் ஜிந்தா ஹே இது வரைக்கும் உயிரோட இருக்குது. மாதா கே பாஸ் தூது ஹோத்தா, ஆனால் தாய்கிட்ட பால் இருந்தா வஹி அவ பச்சேத்கோ தூத் பிலாத்தி, அவள் பால் கொடுத்துருப்பா. வகு பச்சா விமாதாக்கோ நஹி தேத்தி, அந்த குழந்தைய விமாதா கிட்ட கொடுத்துருக்க மாட்டா. இஸ்லியே ஹவல்துவார் சஹி நியாய் சோச் நஹி சக்கா, அதனால் ஹவல்துவாருக்கு சரியான நியாயத்தை யோசிக்க முடியல. ஓகேவா? ஏன்னா அவகிட்ட பால் இருந்தால் தாய் பால் கொடுத்துருப்பா, இல்லைன்னு தான் விமாதா கிட்ட கொடுத்தா. விமாதா வளர்த்ததால் அவகிட்ட வாங்க முடியாது, அதனால தான் அவரால் சரியான நியாயத்தை யோசிக்க முடியல. நெக்ஸ்ட்டு, ஜோ ஜிஸ்கி ஹே வக உசிக்கே பாஸ் ரஹி, எது யாருடையதோ அது அவங்கக்கிட்ட இருக்கும். யஹ் சாமானிய நீதி ஹே, இதுதான் சாமானியமான நீதி. சே உசி ரக்ஷ கர்னா நா கர்னா உஸ்கி ஜிம்மைதாரி ஹே, உஸ்கி ரக்ஷ கர்னா அதை பார்க்குறதும் நா கர்னா பார்க்காம போகிறதும் அவங்களுடைய ஜிம்மிதாரி, அவங்களோட பொறுப்பு. யஹி சோச்கர் ஹவல்தார், இதை யோசிச்சுக்கிட்டு கான்ஸ்டபிள் நெக்ஸ்ட் பஞ்சாரன்ஸே கஹ்தா ஹே, பஞ்சாரன்னா யார்? விமாதா கிட்ட சொல்கிறாரு. பச்சா மாதாக்கே ஹாத்மே தேதோ, குழந்தைய அம்மா கிட்ட கொடு, நஹி தோ இல்லைனா ஜெயில் மே டால் தூங்கா, ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. ஜெயில்கா நாம் லேனேசே, ஜெயிலுன்னு பேரை சொன்னதும் பஞ்சாரனதை நான் விமாத்தா இருக்கார்லே அவரை டர் ஜாத்தி அவர் பயந்துடுறான். பச்சா மாதாக்கே ஹாத்மே தே தேத்தி, பச்சா குழந்தை என்ன பண்ணுறா? மாதா கிட்ட கொடுத்துட்றான். மாதானே பச்சோன்கோ ஜன்ம தேக்க ஃபேங்க் தியா, அம்மா குழந்தைய பெற்றெடுத்துட்டு தூக்கி போட்டா. விமாதானே பச்சைக்கோ தூத் பிலாயா, விமாதா தான் குழந்தைக்கு பால் கொடுத்தா. விமாதா வஹா ந ரஹ்தி, விமாதா அங்கே இல்லைன்னா பச்சை மர் சுக்கா ஹோகா, குழந்தை இறந்தே போயிருக்கும். உசிக்கே காரன் அவளால் தான் பச்சா அபு தக் ஜிந்தா ஹே, குழந்தை இதுவரையும் உயிரோடு இருக்கு. மாதா கே பேஸ் தூது ஹோத்தா, தாய்கிட்ட பால் இருந்தா வஹி பச்சோக்கோ தூத் பிலாத்தி, அவள் குழந்தைக்கு பால் ஊட்டியிருப்பா. வகு பச்சா விமாதாக்கோ நஹி தேத்தி, விமாதா கிட்டையும் கொடுத்துருக்க மாட்டா. इसलिए हवलदार सही न्याय सोच नहीं सका, அவரால் கான்ஸ்டபிளால் சரியான நியாயத்தை யோசிக்க முடியல. ஸோ ஜிஸ்கே ஹே வஹு உசிக்கே பாஸ் ரஹே, யஹ் சாமானிய நீதி ஹே, எது யாரோடதோ அது அவங்கக்கிட்ட இருக்கட்டும், இதுதான் சாமானியமான நீதி. உஸ்கே ரக்ஷ கர்னா நா கர்னா, அதை பார்த்துக்கிறதும் பார்த்துக்காம போகிறதும் உஸ்கே ஜிம்மைதாரி, அவங்களோட பொறுப்பு. யஹி சோச்கர் ஹவல்தார் விமாதாசே கஹ்தா ஹே, இதை யோசிச்சுட்டு விமாதா கிட்ட சொல்கிறாரு. பச்சா மாதாக்கே ஹாத்மே தேதோ, அம்மாவை தாய் கையில் கொடு, நஹி தோ இல்லைனா ஜெயில் மே டால் தூங்கா, ஜெயிலில் போட்டுருவேன். ஜெயில்கா நாம் லேனேசே, ஜெயிலுன்னு எடுத்ததும் விமாதா டர் ஜாத்தி, விமாதா பயந்துடுறா. பச்சா மாதாக்கே ஹாத்மே தே தேதி, அம்மா கிட்டேயே குழந்தைய கொடுத்துட்றா.